ஸோ இன்றைக்கி ஈவினிங் மெரினா பீச் போக தான் எல்லாமே ரெடியாக இருக்கும். பீச் போகிறோம் அப்படிங்கிறதுனால பசங்க பீச் வேர் தான் வியர் பண்ணியிருக்காங்க. இது கோவாவில் வாங்கினது. ஸோ இன்றைக்கி பீச் போகிறங்காட்டி அவனுங்க ரொம்ப குஷி ஆகிட்டு பீச் வேர் எல்லாமே போட்டிருக்கானுங்க. நாங்கள் கிளம்புனது எங்கள் ஹோட்டல்லேருந்து ஒரு 6 கிட்ட கிளம்பினோம். அங்கே ரீச் ஆகிட்டு பார்த்தோங்கன்னா ரொம்ப ரஷ். என்ட்ரன்ஸ்லலாம் உள்ளே போகவே முடியல, பார்க்கிங் அவைலபிளாகவே இல்லை. ஸோ ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட உள்ளே போய் நாங்கள் தேடி தான் பார்க்கிங் எல்லாமே போட்டோம். இப்போவே பாருங்களேன் மக்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்காங்க. நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. இந்த ட்ராம்போலின், அப்புறம் இந்த ராட்டினம், இந்த பலூன் ஷூட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ பசங்க வந்து இந்த ஷூட்டிங் கேம் தான் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்டாங்க. ஸோ அது போய் ஒரு வாட்டி ட்ரை பண்ணாங்க. ஹஸ்பண்ட் பசங்க எல்லாமே ஒரு வாட்டி நல்லா ஷூட்டிங் கேம் பண்ணானுங்க. எவ்வளோ கடை இருக்குது பாருங்களேன். அதுவும் நாங்கள் போனது வீக்கெண்டுங்காட்டி அங்கே செமையாக ரஷ்ஷு. நாங்கள் நைட்டு கிளம்போது கூட மக்கள் உள்ளே வந்துகிட்டே தான் இருந்தாங்க. இங்கே ரோட்டில் இருந்து பீச் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் கிட்ட நடக்க வேண்டியதாக இருக்கும். அவங்க வந்து கொஞ்ச நேரம் பீச்சில் நல்லா விளையாண்டுட்டு இங்கே வந்து உட்காந்து மணலை விளையாட ஆரம்பிச்சிட்டானுங்க. போதும் கிளம்பலான்னு சொன்னால் கூட 2 பேர் வரமாட்டேங்கிறாங்க. ரொம்ப நேரமாக உட்காந்து விளையாண்டுட்டே இருந்தானுங்க. அவங்களுக்கு பீச்சில் விளையாடுறது ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தானுங்க. பாருங்களேன், நீலாம் இந்த பீச்லேருந்து பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நாங்கள் ஓகே கிளம்பலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இப்போவே பார்த்திங்கன்னா டைம் நியர்லி ஒரு 7:30 கிட்ட ஆகிடுச்சு. ரொம்ப லேட்டாக அலை பார்த்திங்கன்னா மேலே வர ஆரம்பிச்சிடுச்சு. இங்கே கடையெல்லாம் பாருங்களேன், இங்கே லைட் எரியுது. எல்லாமே பார்த்திங்கன்னா கடைங்க தான். நிறையா ரெஸ்டாரண்ட், ஃபுட் ஸ்டால் எல்லாம் இருக்குது. பக்கத்தில் ஒரு பஜ்ஜி கடை இருந்தது. நாங்களும் போயிட்டு ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணினோம். இங்கே பாருங்களேன், வாழைப்பூலெலாம் கூட பஜ்ஜி போடுறாங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நிறைய பஜ்ஜியெல்லாம் அவைலபிளாக இருக்குது. சில்லி அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு காலிஃப்ளவர் சில்லி தான் சொல்லியிருந்தோம். நல்லா கிறிஸ்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் ஆனியன் பஜ்ஜியும் வாழைக்காய் பஜ்ஜியும் சாப்பிட்டோம். நல்லாவே இருந்தது. இங்கே வந்து கான் சுட்டு கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி ஓகேன்ட்டு அதுவுமே வாங்கினோம். இதில் பார்த்தீங்கன்னா கானை நல்லா அந்த நெருப்பில் சுட்டுட்டு லெமனில் உப்பு மிளகாத்தூள் தடவி மேலே தராங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். என் பையனுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னான். ஸோ கிளம்போது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விளையாட்டு சாமான் தான் வாங்கினோம். நிறையா கேட்டானுங்க. ஓகே வந்ததுக்கு ஒரு ஞாபகமாக இருக்கட்டும்னு ஒரு விளையாட்டு சாமான் மட்டும் தான் பார்த்தோம். நீங்கள் இந்த மாதிரி சென்னை போனீங்கன்னா மஸ்ட்டு கண்டிப்பாக இங்கே போய் பீச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வேர்ல்ட்லேயே 2nd பீச் நம்ம இந்தியாவில் தான் இருக்குது. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. போனீங்கன்னா மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.